ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறவங்க ஓவுலேஷன் டைமில் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக சேர்ந்துருக்கணும், டெய்லி சேர்ந்துருக்கணுமா, இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்ந்துருக்கணுமா, எந்த மாதிரி இருந்தால் கன்சீவ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உங்களோட ஃபெர்டைல் விண்டோனா என்ன, உங்களோட மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் இதை பற்றிலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஷார்ட்டாக வந்து நான் சொல்லிக்கிறேன். மென்ஸ்ட்ரேஷன் அப்படின்றது மந்த்லி வந்து எல்லாருக்குமே வரக்கூடியது. மென்ஸ்ட்ரேஷன் பீரியட் அப்படின்னா நம்மளோட மென்ஸ்ட்ரேஷன், அதாவது பீரியட் ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டு டேலேருந்து சப்போஸ் உங்களுக்கு 28 டேஸ் சைக்கிள் இருந்தது அப்படின்னா அந்த 28 டேஸ் தான் உங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 28 டேஸ் அப்படின்னா அந்த 28 டேஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஃபேஸ் இருக்குது. அதாவது ஒவ்வொரு நாட்களையும் வந்து நம்ம ஒவ்வொரு ஃபேஸ்க்குள்ளே கொண்டு வருவோம். ஸோ உங்களோட பீரியட் ஸ்டார்ட் ஆகி உங்களோட ப்ளீடிங் நிற்கிற வரைக்கும் இருக்க அந்த டைம் தான் வந்து மென்ஸ்ட்ரேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் உங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளோட ஃபஸ்ட்டு ஃபேஸ். அதாவது பீரியட் ஸ்டார்ட் ஆகி பீரியட்ஸ் வந்து நிற்கிற வரைக்கும் இருக்க ஃபேஸை வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் மென்ஸ்ட்ரேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைமில் வந்து நமக்கு ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் எல்லா ஹார்மோனும் வந்து உற்பத்தியாக ஆரம்பிக்கும். நம்மளோட கர்ப்பப்பையோட சுவரும் வந்து திக்காக ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ ஓவுலேஷன் அப்படின்ற ஒரு ஃபேஸ் இருக்குது. ப்ரீ ஓவுலேஷன் அப்படின்றது ஓவுலேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில நாட்கள் தான் நம்ம வந்து ப்ரீ ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களோட பீரியட்ஸ் முடிஞ்சு அடுத்து வர சில நாட்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த டைமில் தான் நமக்கு ஃபெர்டைல் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஃபெர்டிலிட்டி வந்து ஃபெர்டைல் விண்டோ அப்படின்றது நம்ம கன்சீவ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள். ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்மளோட வெஜினல் டிஸ்சார்ஜ், ஒயிட் டிஸ்சார்ஜ் வச்சு நமக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து என்ன மாதிரி இருந்தால் ஓவுலேஷனுக்கான அறிகுறி அப்படின்றது. ஏன் வந்து ஓவுலேஷன் நடக்கும்போது நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து எந்த மாதிரி இருந்தால் நமக்கு ஸ்பெர்ம் வந்து ஈஸியாக சர்வைவ் ஆகி உள்ளே போக முடியும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஸோ இந்த ஃபேஸில் ப்ரெக்னன்சிக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஸ்பெர்ம் நீந்தி உள்ளே போய் அது சர்வைவ் ஆகிறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட் இருக்கிறதுனால ஸோ நமக்கு வந்து அந்த ஒரு என்விரான்மெண்ட் வந்து நமக்கு ஃபேவரசமாக இருக்கும். அதாவது கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஆண்களோட ஸ்பெர்ம் வந்து நீந்தி போயிட்டு எக்கை ஃபெர்டிலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு டைம் தான் இந்த ப்ரீ ஓவுலேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ரொம்ப முக்கியமான டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவுலேஷன் அப்படின்றது நம்மளோட கர்ப்பப்பையிலேருந்து கருமுட்டை வெடித்து வெளியே வர்றது தான் ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பீரியட் டேட் இருக்கு இல்லையா, அந்த டேட்லேருந்து 14 நாளுக்கு முன்னாடி தான் இந்த ஓவுலேஷன் அப்படின்றது நடக்கும். ஓவுலேஷன் வந்து உங்களோட ஒயிட் டிஸ்சார்ஜ் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக் ஒயிட் மாதிரி வளவளப்பாக இருக்கும், அதாவது ஸ்ட்ரெச்சியாக இருக்கும். ரெண்டு விரலுக்கு நடுவில் வச்சு பார்க்கும்போது ஸ்ட்ரெச்சியாக இருக்கும், எக் ஒயிட் மாதிரி வளவலன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்க போகுது அப்படின்றது அர்த்தம். ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ், எக் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அடுத்த நாளே வந்து அவங்களுக்கு வந்து ஓவுலேஷன் நடந்துடும். அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு 2-3 நாள் வரைக்கும் கூட இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும், அதுக்கப்புறமா தான் ஓவுலேஷன் நடக்கும். ஸோ மேக்ஸிமம் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போலேருந்து சேர்ந்துருக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுதான் உங்களோட ஃபெர்டைல் விண்டோ. ஓவுலேஷன் நடக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் பார்த்த உடனேவே நீங்கள் சேர்ந்துருக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஓவுலேஷன் அப்படின்னு, அதாவது ஓவுலேஷன் அப்படின்றது நமக்கு எக்கு வெளியே வருது இல்லையா, அந்த எக்கு வந்து 24 மணி நேரம் தான் உயிரோடு இருக்கும். ஸோ நம்ம ஓவுலேஷனுக்கு முன்னாடி சேர்ந்துருக்கும் போது தான் கர்ப்பமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சேர்ந்துருக்கக்கூடாதா, அப்படி சேர்ந்துருந்தால் கர்ப்பமாக முடியாதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. அதாவது நமக்கு வந்து எக்ஸாக்டாக எந்த டைமில் ஓவுலேஷன் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அந்த டைமில் சேர்ந்துருக்கும் போது கர்ப்பமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஓவுலேஷன் எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக எல்லாராலையும் வந்து கெஸ் பண்ண முடியாது. ஸோ நமக்கு ஓவுலேஷன் நடந்ததுக்கப்புறம் 24 மணி நேரம் தான் நமக்கு டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே ஸ்பெர்ம் வந்து நீந்தி போகணும், எக்கு வரைக்கும் நீந்தி போய் ஃபெர்டிலைஸ் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து சான்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஓவுலேஷனுக்கு முன்னாடி சேர்ந்துருக்கும் போது கர்ப்பமாகறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதை பிளான் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஓவுலேஷன், அதாவது ஓவுலேஷன் முடிஞ்சு உங்களோட அடுத்த பீரியட் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இந்த டைமை வந்து போஸ்ட் ஓவுலேஷன்
அதாவது லூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவுலேஷன் முடிஞ்ச நாள்லேருந்து அடுத்து வரக்கூடிய அந்த 14 நாட்கள் 2 வாரம் வந்து போஸ்ட் ஓவுலேஷன் லூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் ப்ரொஜெஸ்ட்ரானோட ஹார்மோன் வந்து அதிகமாகும், கம்மியாகும். அதாவது ப்ரொஜெஸ்ட்ரான் ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து சுரக்க ஆரம்பித்து அதிகமாகும். சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா இன்னுமே அதிகமாகும். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஹார்மோன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலைஸ் ஆன எக் வந்து பதிஞ்சு இம்ப்ளான்டேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான். அதுக்கப்புறம் பதிஞ்ச கரு வந்து வளரத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஃபுட்டு மூலமாகவும் இதை எடுத்துக்க முடியும். அல்லது நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி போகிறீங்க, இல்லை ஏதாவது ட்ரீட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்டும் தருவாங்க. ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இது ஒரு இந்த டேப்லெட் வந்து எடுத்துக்க சொல்லி கொடுப்பாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இம்ப்ளான்டேஷனுக்காக தான் அந்த டேப்லெட் கொடுப்பாங்க. ஓவுலேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களோட பாடி டெம்பரேச்சர் வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி கிளியரான ஒயிட் டிஸ்சார்ஜ், எக் ஒயிட் டிஸ்சார்ஜ் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த எக் ஒயிட் டிஸ்சார்ஜ் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அடுத்த நாளோ இல்லை அதுக்கடுத்த நாளோ உங்களுக்கு வந்து ஒரு லேசான அடிவயிறில் வலி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்போ தான் உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஓவுலேஷன் கிட்டு வச்சும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதில் 2 கோடு வருது அப்படின்னா, பாசிட்டிவ் டெஸ்ட்டு வந்ததுக்கப்புறம், பாசிட்டிவ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 38 மணி நேரத்துலேருந்து அதாவது 2 நாளுக்குள்ளே 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஓவுலேஷன் நடந்துடும். ஸோ இப்போ நம்ம முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த டைமில், இந்த ஓவுலேஷன் டைமில் தான் நமக்கு கர்ப்பமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து டெய்லி சேர்ந்துருக்கணுமா, இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்ந்துருக்கணுமா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ டாக்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் அந்த ஓவுலேஷன் நெருங்குறப்போ வந்து டெய்லி சேர்ந்துருக்க சொல்லுவாங்க. ஓவுலேஷனுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்ந்துருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து டெய்லி சேர்ந்துருக்கும்போது கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா, ஸ்பெர்ம் வந்து 5 நாள் வரைக்கும் நம்மளோட கர்ப்பப்பையில் உயிரோடு இருக்கும். ஸோ எக்கு வெளியே வரும்போது ஸ்பெர்ம் வந்து அங்கே ஃபெர்டிலைஸ் ஆகிறதுக்கு ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா தான் நம்மளோட கர்ப்பம் அடையிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா சப்போஸ் நீங்கள் ஓவுலேஷன் நடந்ததுக்கப்புறம் வந்து சேர்ந்துருக்கும்போது, அதுக்கு முன்னாடிலாம் சேர்ந்துருக்கல, ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா, இந்த ஸ்பெர்ம் வந்து நீந்தி போய் அந்த எக்கு அடையிறதுக்கே ஒரு 4 to 5 நாள் மேக்ஸிமம் ஆகலாம். அல்லது ஒரு நாளுக்குள்ளேயே கூட நீந்தி போயிடலாம். ஃபாஸ்ட்டாக நீந்துகிற ஸ்பெர்மாக இருந்தால் ஒரு நாளுக்குள்ளே, இல்லைனா ஒரு சில மணி நேரங்களில் நீந்தி எக்கை போயிட்டு ஃபெர்டிலைஸ் பண்ணிடும். அப்படி இல்லை அப்படின்னா 5 நாள் வரைக்கும் கூட ஆகலாம். ஸோ அதனால் சேஃபர் சைடுக்கு உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கிற நாள், அதுக்கு முன்னாடி இருக்க 4லேருந்து 5 நாள், மொத்தம் இந்த 5-6 நாள் விண்டோ தான் நமக்கான முக்கியமான நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் எக் ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்போ பார்க்குறீங்களோ அப்போலேருந்து நீங்கள் கண்டிப்பாக சேர்ந்துருக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக ட்ரை பண்ணுறீங்க, நான் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப சீரியஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் டெய்லி சேர்ந்துருக்கலாம். அப்படி டெய்லி சேர்ந்துருக்க முடியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்ந்துருந்தாலும் நீங்கள் கர்ப்பம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஓவுலேஷன் வரைக்கும் சேர்ந்துருக்கல, ஒரு வாட்டி கூட சேர்ந்துருக்கல, ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா கர்ப்பமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி தான். ஏன்னா ஓவுலேஷன் முடிஞ்ச அந்த ஓவுலேஷன் நடக்கிற நாள் தான் வந்து கருமுட்டை உயிரோடு இருக்கும். 24 மணி நேரம் தான் உயிரோடு இருக்கும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சேர்ந்துருக்கும்போது கர்ப்பமாகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ ஓவுலேஷன் முன்னாடியே நீங்கள் சேர்ந்துருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட ஓவுலேஷன் வந்து எப்போது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கான சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா, ஒயிட் டிஸ்சார்ஜ் மெயினான சிம்டம். ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்துட்டு உங்களுக்கு அப்டோமினல் பெயின் இருக்குது, அடிவயிறு வலி இருக்குது அப்படின்னா அன்றைக்கி தான் உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கிற நாள். ஸோ ஓவுலேஷன் நடக்கிற நாளை வந்து நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம சேர்ந்துருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதை வந்து நீங்கள் ஒயிட் டிஸ்சார்ஜ் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி எக் ஒயிட் மாதிரி ஸ்ட்ரெச்சியாலாம் இருக்காது. தண்ணி மாதிரி வாட்ரி டிஸ்சார்ஜ் இருக்கும். அதுவே வந்து வளவளன்னு இருக்கும். நீங்கள் இந்த வளவளப்பான டிஸ்சார்ஜை பார்த்தீங்கன்னா கூட அதுவுமே ஓவுலேஷனுக்கான ஒரு அறிகுறி தான். ஸோ இந்த டிஸ்சார்ஜ் எப்போ பார்க்குறீங்களோ அப்போலேருந்து நீங்கள் சேர்ந்துருக்க ஆரம்பிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது சேர்ந்துருக்கும்போது உங்களோட கர்ப்பமாகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு தடவை தான் நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, அப்போவே நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவுலேஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி
மற்ற நாட்களை விட ஓவலேஷன் இப்போ நாளைக்கு நடக்குது அப்படின்னா இன்றைக்கி இல்லை நேற்று இந்த டைமில் நீங்கள் ஒரு வாட்டி மட்டும் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னாலுமே கர்ப்பம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் சேர்ந்துருந்ததுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்மீடியட்டாலாம் நடக்காது. அதுக்கான டைம் வந்து எடுக்கும். ஸோ 5 டேஸ் வரைக்கும் கூட ஆகலாம். ஆல்ரெடி சொன்ன மாரி ஸ்பெர்மும் எக்கும் மீட் ஆகுறதுக்கு ஒரு 5 டேஸ் வரைக்கும் கூட ஆகலாம் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஃபெர்டிலைஸ் ஆன எக் வந்து இம்ப்ளான்டேஷன் அப்படின்ற ஒன்று நடந்தால் தான் கரு பதிஞ்சு வளர ஆரம்பிக்கும். நம்மளோட கர்ப்பப்பையில பதியணும். அதுதான் நம்மளோட ப்ரெக்னன்சிக்கான ஒரு ஸ்டார்ட்டிங் சிக்னல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 6லேருந்து ஓவலேஷன் முடிஞ்சு 6லேருந்து 12 நாள் வரைக்கும் கூட ஆகலாம். ஸோ இந்த ஓவலேஷன் முடிஞ்சு நீங்கள் 2 வாரம் வெயிட் பண்ணி பீரியட்ஸ் டிலே ஆனதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கூட நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அக்யூரேட்டான ப்ரெக்னன்சிக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் வந்து ஒரு ஹெல்த்தியான வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணணும். பேலன்ஸ்டான டயட் எடுக்கணும். ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இந்த மாதிரி பண்ணுறவங்களா இருந்தால் அதெல்லாம் குறைச்சிக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்றவங்களும் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக ரிலாக்ஸாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நம்மளோட ஹார்மோன் வந்து பேலன்ஸ்டாக இருக்காது. ஹார்மோன் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் வரும். பீரியட்ஸ் தள்ளி போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ ரிலாக்ஸ்டாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மாடரேட்டான எக்ஸசைஸ் பண்ணலாம். வாக்கிங் இல்லை யோகா இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் ரொம்ப ஓவராகவும் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. அடிக்கடி வந்து நீங்கள் சேர்ந்துருக்கும்போது உங்களோட ஹெல்த்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக சேர்ந்துருக்கும்போது கண்டிப்பாக அது நம்ம ஹெல்த்தை வந்து பாதிக்கும். ஸ்பெர்ம் கவுண்ட்டையும் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லைன்னா டெய்லி டெய்லி அந்த மாதிரி சேர்ந்துருக்கும்போது கர்ப்பத்திற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.